ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே திரைப்படம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே திரைப்படம். அதை பார்க்கறதுக்கு தான் மனிதன் வந்தான். அந்த படத்தை பார்த்தா ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்த்துடலாம். அந்த படத்தை பார்த்தா நோய் இல்லை, மரணம் இல்லை. அந்த ஒரு படம் பார்க்கணுமா? இல்லை, அந்த டிவியில் 1000 சேனல் இருக்கா, அந்த செல்லில் 1000 சேனல் இருக்கா? இதெல்லாம் மனிதன் உருவாக்குனது. ஆனால் மனிதனை ஒருத்தன் உருவாக்கணும் பாருங்க, அவன்கிட்ட இருக்கு அந்த ஒரே திரைப்படம். அதுக்கு எதுவுமே வேண்டாம். செல்லு வேண்டாம், வீடியோ வேண்டாம், கேமரா வேண்டாம், சிம்மு வேண்டாம், பென்ட்ரைவர் வேண்டாம், கம்ப்யூட்டர் வேண்டாம். ஏன்? அது அத்தனையும் எங்கே கொண்டு போய் உங்களை விடுது அப்படின்னா மரணத்துக்கு கொண்டு விடுது. எல்லாம் நல்லா தானே இருக்கு. அப்போ இதெல்லாம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? கண்டுபிடிச்சது சரி, உங்களை காங்கலையே. என்ன கண்டுபிடிப்பில் தானே நீங்கள் இருக்கியா? கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிக்கணும்ல. அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஒரே திரைப்படம் ஓடுது, அது அன்பு. அது கையில் இருக்கு பேரின்பம். அந்த பேரின்பத்தை எடுத்தால் நோய் வராது, பிரச்சனை ஓடிடும். பிரச்சனை ஓடிட்டினாலே நோய் ஓடிடும். நோய் ஓடிட்டுனா என்ன ஆயிரும்? மரணமும் நெருங்காது. இதுக்கு தான் வந்தான். இதுக்கு மட்டும்தான் இந்த பிரிவு. அப்போ இதை போட்டுட்டு கோடான கோடி படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு 50-70 வருஷம் தான் இந்த திரைப்படம் ஓடுது. 50-70 வருஷமா? ஆமாம், ஒரு 70 வருஷம். ஆமாம், 50, 75, அதுக்கு மேலே உள்ளது எனக்கு தெரியாது. இப்போ திரைப்படம் வெள்ளை படம் வந்திருக்கு. எம்ஜிஆர் படமே வெள்ளை படம் இருக்கு, அப்படிதானே? அடுத்து கலர் படம் இப்போ வந்தது. அவன் அப்பவுமே எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கோள்கள், அப்படி எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஒரே திரைப்படத்தை பார்த்தா அதில் எல்லாம் வரும். எல்லா திரைப்படமும் அதில் வந்துடும். அப்போ அந்த படத்தை பார்க்கணும். அந்த படத்தை பார்த்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த படத்தை பார்த்தோன்னே பாருங்க, அந்த படம் மாதிரியே இங்கே எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு குற்றம். தெரியும்னு சொல்லக்கூடாது. தெரிஞ்சவன் தான் தெரிஞ்சுன்னு சொல்லணும். தெரியாதுன்னா வெளியில் வந்துடணும். களத்தில் குதிச்சு விளையாடணும். ஆடுதானே? எந்த புக்கு வச்சுருக்கானா? சும்மா ஃபேஸ்புக்கில் மட்டும் அது கூடனா அது என் கூடன்னு சொல்லுதிய. உன் பேச்சு வெளியங்க யாருக்குள்ளே எடுத்து போட்டுக்கிட்டு என்னத்தையாவது வேஷத்தை போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் அப்புறம் இன்னொரு நாள் நான் இருக்கிறேன். தெரியாது, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது இங்கே உள்ள படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்தவங்க புக்கை வாசித்து மனப்பாடம் பண்ணி உருளாமட்ட புக்கை படிச்சுட்டு புறத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. புறத்தில் சுற்றிக்கிட்டு நான் இருக்கிறேன். சத்தியத்தை ஜெயிக்கணும் ராஜா. எல்லாரும் ஜெயிக்கணுங்கிறது தான் என்னோட இது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய தெரியாமல் ஆயிடுவியா? தெரிஞ்சதை மாதிரி காமிக்கும்போது தெரியாமல் ஆயிடுவியா? அதுக்கு பிறகு கதவு திறக்காது. நீங்கள் தெரியும் அப்படின்னு காமிச்சின்னா கதவு திறக்காது. இதுக்கு தெரியாது, ஆனால் தெரியும், அதனால் கதவு திறந்துக்கிட்டே இருக்கு. தெரியாது. இப்போ இதை பேச போகிறேன், மணி 3 மணி ஆகப்போகுது.
மணி 3 மணி ஆகுது. இதை பேச போகிறோம்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த ஒரே ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டேன்னா அது நீங்களே தேடி பிடிச்சி பார்த்தாலும் சரி, இல்லை ஈஸியாக ஒரு ஆள்கிட்ட நம்ம பயணம் பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சரிவா? அப்போ அது அன்பு கையில் தான் இருக்குது. அந்த மரணம் வேண்டாம், சமாதின்னா பேரின்பத்தை சந்திச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு கொண்டாட்டம் மட்டும்தான். விருப்பமாக இருக்க மாட்டோம், ஒன்றுமே இங்கே யோசிக்க ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம் வந்துட்டேன்னா, அந்த பக்கம் உட்காந்துருந்தேன்னா எல்லா புக்கையும் வச்சுருப்பியோ, இங்கே உள்ளது எல்லாத்தையும் தலையில் போட்டு குடியோ. ஆனால் ஒரிஜினல் படத்தை பார்க்கல. எந்த புக்கும் ஒரிஜினல் படத்தை, அது பெருசு இது பெருசு, எங்கள் மதம் பெருசு, எங்கள் ஜாதி பெருசு, எங்கள் அது பெருசு இது பெருசுங்க. ஒரிஜினல் படத்தை எங்கே? அன்பு படத்தை எங்கே? மரணமில்லா படத்தை எங்கே? நோயற்ற வாழ்வு படத்தை எங்கே? செல்வத்துள் செல்வத்து படத்தை எங்கே? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் படத்தை எங்கே இருக்கங்கிறது? மேலே வரைக்கும் சாதாரண ஒரு கவுன்சிலரு ஒரு மாதத்துக்கு உள்ள ஜெயிச்சு, இந்த போன எலெக்ஷன் கவுன்சில் எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு அதுக்கு எத்தனை பையங்கள்லாம் செயல்பட்டுருப்பாங்க கூட சேர்ந்து. அணிவிக்கிறது யாரு? கடைசி இப்போ இவங்களுக்கு குத்துது. இவங்களுக்கு கூடயே சுற்றினாங்கல்ல அன்னைக்கு. ஓ ஐயா, ஓ ஐயோ, இதே மாதிரி தான் நீங்கள் மேலே வரைக்கும். அதனால நான் அந்த பக்கம் இல்லை. அப்போ அந்த கவுன்சிலர் மக்களுக்கு நல்லது செய்யுதுக்காண்டி அதானே வந்தியா? அதுக்காக வந்தியா? கடைசி பார்த்தா எல்ஐசி வீடு கெட்டாமலே வேறொரு வீடை காமிச்சு வேங்கிட்டதான் ஒரு ஆள் சொல்லுது என்கிட்ட. நான் பார்க்கல. இந்த கவுன்சிலர் அப்படி ஒரு மாதமோ 1.5 மாதத்துக்குள்ளே இப்படி ஆயிருக்கு. அப்போ அவர் கேட்டாங்க, நாங்கள் கவுன்சிலர் எதுக்கு ஆயிருக்கோம்? பார்த்தீங்களா நாடு எப்படி இருப்போம்? கேட்டாங்க, நாடு நல்லா இல்லை. ஒரு கவுன்சிலருக்கு நீ எப்படி ஓட்டு போட்டிருக்க? உன்னைய தூக்கி தூர விட்டானா அதுதாங்க இருந்து மேலே வரைக்கும். அவங்க அந்த சீட்டை அதில் போய் உட்காந்துருப்பாங்க. நீங்க இருப்ப அதே இடம்தான் உனக்கு. அப்படியே வருஷம் தேர்தல் வரும். 5 வருஷத்துக்கோ 2.5 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ இந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்து எம்பி எலெக்ஷன் வந்துடலாம். இப்போ அடுத்து இங்கே உள்ள இதுலேயும் கவுன்சிலருக்கு அடுத்து கவுன்சிலரு இப்படி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தான் அதை பார்த்துட்டு இந்த பெரிய படத்தை பார்க்காம போயிருவீங்க. உங்களுக்குள்ளேயே சண்டை போடுவீங்க. அவர் வந்துட்டார், ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா, அதான் இருமா. உன்னை கொல்லுத வேலை தான் இங்கே இருக்குது. செத்து வாழ்றது. உனக்காண்டி வாழ், அதான் அன்பு. உனக்காண்டி வாழவே மாட்டேங்க. உனக்காண்டி நீ வாழ ஆரம்பித்தாதான் பேரின்பத்தை பார்க்க முடியும். வேறொருத்தர் வாழ்ந்தாரா வாழலையான்னு பார்க்க வரல. நீ வாழ்ந்தன்னா தான் எல்லாரையும் வாழ வைக்கலாம். பெற்ற தாய் தப்பனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய பதவி உயரத்துக்கு போனாலும் அவங்கள வாழ வைக்க அவங்களுக்கே முடியாது. பிறகு எப்படி அடுத்தவங்கள வாழ வைப்பாங்க? உங்கள் புக்கில் அவங்க வாழ வைப்பாங்கன்னு அவங்களே வாழ முடியாத நீங்கள் எப்படி வாழுவீங்க? அப்போ எந்த புக்கு வேணும்னு பாருங்கள், எந்த படம் வேணும்னு பாருங்கள், எந்த திரைப்படம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இறைவன் படைத்த படம் அன்பு. அது இல்லாத இடமே இல்லை. அதுதான் உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கு.
அது தேட மாட்டேங்க. மற்ற ஜீவராசி தேட வேண்டாம், மனிதன் தேடணும். அதுக்கு தான் வந்தான். அதனால் திரைப்படம், ஒரிஜினல் திரைப்படம் பார்க்க வந்த மனிதன் அதை போட்டு மற்ற திரைப்படம் பார்க்கான். அதனால் ஒரிஜினல் திரைப்படத்தை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரிஜினல் திரைப்படம் தான் வெற்றி. அந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வெற்றி படம்னு சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களோட படம், எல்லா படமே உங்களுக்கு ஒவ்வொரு படமாக வரும், போய்கிட்டே இருக்கும். பாடலும் வரும், கவிஞர் எழுதுவான், எழுதி போட்டு படிச்சுட்டு கேட்டுட்டு அந்தால 1 மாதம் 2 மாதம் கூடனா 1 வருஷம், அவ்வளோதான். 1 வருஷம்லாம் இப்போ எந்த பாட்டு நிற்காது. அதுக்கு தகுந்த மண்டையாக ஆட்டி இல்லை. அந்த உடனே டேம் டீம் தக்கடா பக்கடா அப்படின்னு போயிட்டு இப்போ அந்த இப்போ நான் படித்த பாட்டு டக்குன்னு என்ன பாட்டு, சரி அது இருக்கட்டும். என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். அவன் கடை வாங்கினானா, நான் பார்த்தனா, நான் கிட்ட போகிறேனா, நான் கையெழுத்து போட்டேனா, உங்களுக்கு ஏன் துடிக்கி? நீங்கள் கையெழுத்து போட்டதுக்கே உங்களுக்கு கணக்கு தெரியலையே. ஒரு வீடு கட்டுறதுக்கே ஒரு பேங்கில் லோன் வாங்குதுன்னா உங்களை என்ன பாடுபடுத்துவாங்க தெரியுமா? என்னெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன, பல குழுவில் உங்களெல்லாம் அலைய விட்டு வச்சு, அப்போ உங்கள் கால் வீக்கத்தை நீங்கள் தான் தெரிஞ்சு வாழணும். சமூகம் அப்படி தான் இருக்கும். மாயன்னா எப்படியோ பணம் சம்பாத்தியம் பண்ணி தான் வாழ முடியும்னு எல்லோரும் கற்றுக் கொடுத்தாச்சு. அதனால் அது என்ன செய்யும், அதுதான் ஓடுது. தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடி படிச்சுட்டா என் பிள்ளை பெரிய ஆளாயிரும், அதை செஞ்சுட்டா பெரிய ஆளாயிரும், இதை செஞ்சுட்டா பெரிய ஆளாயிரும் அப்படின்னோடனே ஒன்றும் பெரிய ஆளாவது வாய்ப்பு இழந்ததுக்கப்புறம் துன்பம் துயரமாக தான் இருக்குது. வேறு இல்லையா? அன்பு இருக்கா இல்லையா? இறைவன் இருக்கா இல்லையா? கடவுள் இருக்கா இல்லையா? கடவுள்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கடவுள் ஒன்றும் தெரியாது. தெரியாதவங்களாம் கடவுள். அந்த தீக்காரங்க சொன்ன மாதிரி கடவுள் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க கூத்தும். அதுக்கு தான் 2 பேரும் சமநிலையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் போட்டி கயிறை வச்சுக்கிட்டு, அவர் ஒரு போட்டி கடவுள் இல்லைன்னு ஓடுதாரு, நீங்கள் கடவுள் இருக்குன்னு 2 பேரும் இல்லாத இடத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இருக்கு. அது இல்லைன்னா அங்கே ஒரு செயலுக்கு அவனின்றி அணுவும் அசையாது. அவன் இல்லைங்க, அணு கூட அசையாது. சத்தியம். உதாரணத்துக்கு பாருங்கள், எந்த விஷயம் வச்சுருந்தாலும் இல்லாதது ஒன்று அதில் இருக்கும். என்னதான் இருந்தாலும் உங்களுக்குள்ள உயிர் இல்லாமல் இருக்கு. இந்த உயிர் எல்லா பக்கமும் இல்லாமல் இருக்கும். தெரியாது. தேடுனா தெரியும். அப்போ அது தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா உயிரும் ஒன்று தான் தெரிஞ்சிடும். எல்லா உயிரும் நல்லா இருக்கட்டும் இறைவா, ஏதாவது செய். இந்த மனிதன்லாம் மதம் அது இதுன்னு தெரியாமல் யாரோ கொடுத்ததெல்லாம் வச்சுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு போர் வரைக்கும் உருவாக்கி சங்கடப்படுறாங்க. அதுக்கு ஏதாவது நன்றி.